الرحيم عن علي رضي الله تعالى عنه أن فاطمة أتت النبي صلى الله عليه وسلم تشكو إليه ما تلقى في يدها من الرحى وبلغها أنه جاء رقيق فلم تصادفه. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நற்பாக்கியம் நிறைந்த நல்லுமார்களே, அருமையானவர்களே, இந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ இந்த விஷயத்திற்குரிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் இல்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திருவானாக. நாட்டிற்கு நல்ல ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அன்னை ஃபாத்திமா அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்து தஷ்கு இலைஹி, ஒரு சில விஷயங்களை முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்க? மா தல்கா ஃபி யதிஹா மினர் ரஹா, வீட்டினுடைய பணிகள் எல்லாம் செய்து மாவு அரைக்கிறது, அந்த திருக்கைகள் எல்லாம் சுத்தி கைகள்ல காயங்கள், அந்த தழும்புகள் ஏற்பட்டு இருக்கு அவங்க அன்னை ஃபாத்திமா அவங்களுக்கு. அது சம்பந்தமாகவும் அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது. வபலகஹா அன்னஹு ஜாஅஹு ரகீகுன், சில அடிமைகள் அவங்களுக்கு அவங்களிடம் இருப்பதாகவும் செய்திகள் வந்த சமயம் ரசூலுல்லாஹ்விடம் வந்து முறையிடுவதற்காக ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க அன்னை ஃபாத்திமா. வீட்டுக்கு வந்த ஃபலம் துஸாதிஃபுஹு, ரசூலுல்லாஹ் வீட்ல இல்ல. ஃபதகரத் ذلك لعائشة, வந்த நோக்கத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க. ஃபலம்மா ஜாஅ அخبرته ஆயிஷா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தோம்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை எத்தி வைக்கிறாங்க. இதே மாதிரி ஃபாத்திமா வந்தாங்க, இது பெரிய சொன்னாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. ஃபஜாஅனா வகத் அஹதனா மதாஜிஅனா, ரசூலுல்லாஹ் நேரா அன்னை ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தா இவங்க ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க, கணவன் மனைவி படுத்துக்கிட்டு, அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமாவும் படுத்திருக்கிறாங்க. அப்படி படுத்திருக்கும் பொழுது ஃபதஹபனா நகூமு, நாங்கள் எந்திரிக்க முற்பட்ட பொழுது ஃபகால ஸல்லல்லாஹு அலா மகானிக்குமா, ரெண்டு பேரும் அப்படியே படுத்திருங்க, எந்திரிக்காதீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு. மரியாதைக்காக வேண்டி எந்திரிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே படுத்துக் கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு சொன்ன பிறகு மாற்று கருத்து செல்ல முடியாதுல்ல. ரெண்டு பேருமே அப்படியே படுத்துட்டாங்க. ஃபஜாஅ ஸல்லல்லாஹு வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஃபகஅத பைனி வ பைனஹா, எனக்கும் என்னுடைய மனைவி ஃபாத்திமாவுக்கும் நடுவுல வந்து உட்கார்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு உட்கார்ந்தா ஹத்தா வஜத்துஹு பர்தத கதமைஹி அலா பத்னி, அவருடைய உள்ளங்கால் என்னுடைய வயித்துல பட்டுச்சு. ஸல்லல்லாஹுடைய உள்ளங்கால் என் வயிற்றுல பட்டது, அவருடைய காலுடைய குளிர்ச்சி என்னுடைய வயிற்றுல எனக்கு என்ன கிடைத்தது, அந்த குளிர்ச்சி எனக்கு கிடைத்தது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஹத்தா வஜத்து பர்தத்தன் அலா கதமைஹி அலா பத்னி. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபகால அலா அதுல்லுக்குமா அலா கைரும் மிம்மா சஅல்துமா, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்று கேட்டதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தரவா? மிம்மா சஅல்துமா, நீங்கள் கேட்டதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் உங்களுக்கு அறிவித்து தரவா? இது அகதுக்குமா மதஜஅத்துக்குமா, நீங்க படுக்கைக்கு போனீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஸப்பஹா ஸலாத்தன் வ ஸலாத்தீன்
وأحمد 33 وكبر 34. தூங்குவதற்காக நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் ஓதிக்கொள்வது கைருல் லகுமா மின் ஹாதிமின். நீங்க வேலை செஞ்சு களைப்பாகி உங்களுடைய கை கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தடுப்புக்காக வேண்டி ஒரு அடிமையை ஒன்று கேட்டீங்க, ஒரு ஹாதிமை கேட்டீங்க, பணிவிடை செய்வதற்கு ஆளு கேட்டீங்க. இதை ஓதிக்கொண்டால் உங்களுக்கு ஒரு ஹாதிம் இருப்பதை விட சிறந்தது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்படின்னா என்ன? சிரமம், கஷ்டம் அதையெல்லாம் தாங்கி கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான். இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்க ஊற்றணும்? அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ் மேல ஊற்றணும். அப்படி விடும் பொழுது அல்லாஹ் நம்முடைய களைப்புகளை எல்லாம் போக்கி விடுவான். நீ சுப்ஹானல்லாஹ் சொன்னதனால் அவனுடைய களைப்பு, உன்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்கிற சிரமங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹ் நினைக்கும் போது, அல்லாஹ்கிட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்காமையா இருப்பான்? அப்பனா உனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால் அந்த சிரமத்தை தாங்கிக் கொண்டு வாழ்வது உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடையூறுகளையும் நீக்குமாங்கிறான். செல்வந்தராக நன்றி செலுத்தக்கூடிய செல்வந்தராக வாழ்வதை விட சிரமப்படக்கூடிய சிரமத்தை தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய ஒரு எளியவர் சிறந்தவர் அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு முன்னெடுத்து காட்டக்கூடிய செய்தியும் தான். இதே சம்பந்தமான இன்னொரு ஹதீஸ்ல வருது. எப்படி வருதுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொல்லுவாங்க, நீங்க இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் இதையெல்லாம் ஓதுங்க. எப்போ ஓதணும்? இந்த குல்லி ஸலாத்தின் இந்த மனாமிக்க. நீங்க அதுல படுக்கைக்கு போகும்போது ஓதுங்கன்னு சொன்னாங்கல்ல. இந்த ஹதீஸ்ல ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் நீங்கள் தூங்கக்கூடிய சமயத்திலையும் சொன்னாங்க. அப்ப தொழுகைக்கு பிறகும் நாம் வழமையாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் ஓதிக்கொள்கிறோம். இந்த இடத்துல தொழுகையும் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, தொழுகைக்கு பிறகு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் நீங்கள் தூங்கக்கூடிய சமயத்திலையும் இதை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதெல்லாம் இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினாங்க, நீங்கள் காலையை அடைந்தவுடன் மன் கால இதா அஸ்பஹ, மன் கால இதா அஸ்பஹ, நீங்கள் காலையை அடைந்து கொண்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற இந்த கலிமா எல்லாருக்கும் தெரியும்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கிற இந்த கலிமா நான்காவது கலிமா. யார் ஒருவர் காலையில் ஓதுகிறாரோ கான லஹு அத்லு ரகிபத்தின் மின் உலித இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளியில் வந்த ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சாவளினா ஸல்லல்லாஹு வம்சம். அது ஸல்லல்லாஹு முன்னோர்கள் யாரு? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அப்படி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்தில் ஒருவரை, ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை எப்ப கிடைக்குது? காலையில் இந்த நான்காவது கலிமாவை ஓதினால் நமக்கு கிடைக்கிறது. இந்த நன்மை மட்டுமா? ஸல்லல்லாஹு சொல்றாங்க தொடர்ந்து, வகுதிப லஹு அஷர ஹஸனாத், அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுதான். இந்த கலிமா ஓதுனதுனால, காலையில் ஓதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபேமிலியில ஒரு அடிமை உரிமை விட்ட நன்மை 10 நன்மைகள் எழுதப்படுகிறது. வஹுத்த அன்ஹு 10 சய்யிஆத், 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. வருஃபிஅ லஹு 10 தரஜாத், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன. 4 பெனிஃபிட். அடிமை உரிமை விட்ட நன்மை, நன்மைகள் எழுதப்படுகிறது 10 நன்மை, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, 10 தரஜாக்கள் உயர்த்தப்படுகின்றன என்று சொல்லிட்டு 5வது சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வகான ஃபி ஹிர்ஸின் மினஷ் ஷைத்தான்,
ஷைத்தானிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த கலிமாவை காலையில் ஒரு ஆள் ஓதுனானா 5 பெனிஃபிட் கிடைக்குது. 5 பாக்கியங்கள் கிடைக்கின்றன. இது எப்போ வரை அவருக்கு இந்த பாக்கியங்கள் கிடைக்கும்? காலையில் ஓதினால் மாலை வரையும், மாலையில் ஓதுனார்னா காணலகும் துளதானிக்க ஹத்தா இஸ்பியோ, அது மாலை வரையும் அவருக்கு அது அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அந்த பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் என்று சொன்னார். இந்த ஹதீஸுடைய இறுதியில இந்த அறிவிப்பாளர் சொல்றாங்க, ஃபரஆ ரஜுலுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யரா அன்-நாயிம. ஒரு ஆள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ ஐயாஷ் அவங்கள்ட்ட இந்த ஹதீஸை கேட்டுக்கிறார். யாரு அபூ ஐயாஷ் இந்த ஹதீஸை கேட்டாரோ அவருடைய தூக்கத்தில் கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. கனவுல வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனவுல வந்தப்ப யா ரசூலுல்லாஹ் அன்ன அபா ஐயாஷ், அபூ ஐயாஷ் எனக்கு ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, யுஹத்திது இந்தக பிகதா, உங்கள்கிட்ட இருந்து கேட்டதாக எனக்கு அந்த ஹதீஸை அறிவித்து கொடுத்திருக்காங்க அபூ ஐயாஷ் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட தூக்கத்துல நேரடியா கேட்கிறாங்க. இது உண்மையை நல்ல ஹதீஸ் நீங்க சொன்னதுதானா அப்படிங்கிறது உண்மைப்படுத்துறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சதக அபூ ஐயாஷ், அபூ ஐயாஷ் உண்மையை தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தியும் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் தொடரில் வரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ் அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லல்லாஹ் நம் அனைவரையும்